ஒரு பழம் வந்துட்டாங்க. யார் கூட? நகோமி கூட. நகோமி யாரு? கரெக்ட். நகோமி அடையாளமாக யாரை பார்த்து இருக்கிறோம்? தேவனின் வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட பேசினதா ஆரம்பத்துல இருந்து. இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டா எல்லாம் கிடைச்சிடும், அடைக்கலமும் கிடைச்சிடும், ஜீவனும் கிடைக்கும், அப்பமும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும் சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்டு வர தொடங்கிட்டாங்க. வந்துட்டாங்களா? ஒரு காலகட்டத்துல வந்த உடனே நகோமி உட்கார வைக்கிறாங்க. இரு யாருமே வராதிங்க, போயிடுவாங்க. அதெல்லாம் சொன்னாங்க நகோமி, வேண்டாம் வராதிங்க, ஏன்னா என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்காது? திருமணமே நடக்காது. நீங்க கடைசி வரைக்கும் எப்படி இருக்குவீங்க? கஷ்டத்துல தான் இருக்குவீங்க, ரொம்ப கஷ்டத்தான் படுவீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? போயிடுங்க அப்படின்னு சொல்லி நகோமி சொல்லியாச்சா? இப்போ நாம கூட தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு வந்துட்டோமா? இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இரு வராதீங்க, போயிடுங்க. ஆமா, ஆனா எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வழிகள் வர வேண்டும் என்றால் அது கஷ்டமா தான் இருக்கும். நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க. நீங்க முடிவெடுத்து வரணும். நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழி நெருக்கமா தான் இருக்கும்னு சொல்லுதான். சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்றார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ முதல்ல என்ன சொல்றாருன்னா, விருப்பம். என் பின்னாடி வர உனக்கு விருப்பமா இருக்கா? நவோமி கூட நீங்க வந்தே வரணும்னு என்ன பண்ணல, கட்டாயம் பண்ணல, போயிடுவோம் தான் சொல்லியாச்சு. கரெக்டா? இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் கூட அப்படித்தான் இருக்கு. என் பின்னாடி உங்களுக்கு வர விருப்பமா இருந்தா என்ன பண்ணுவோம்? வாங்கோ. ஆனா வர மாதிரி இருந்தா இதுதான் ரூல்ன்றார். என்ன ரூல்ன்றாருன்னா, சிலுவையை சுமந்து அனுதினமும் என் பின்னே வாரும் அப்படின்ட்டார். இப்ப நம்ம இந்த வசனத்தை படிச்ச உடனே இதுனா ஈஸி அப்படின்னு நினைக்கும். அந்த சிலுவை சுமக்கிறது நம்ம சில நேரத்துல எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சிலுவை சுமக்கிறது எல்லாருமே என்ன சொல்லிடுவாங்கன்னா, சிலுவை ரொம்ப கஷ்டம், பாடுகள், அதனால என்னத்த சுமந்துன்னு வா, உங்களுக்கு கஷ்டம் தான் இருக்கும், பாடுகள் தான் இருக்கும். இல்ல, அது அதுக்கு மேல ஒரு புரிதல் இருக்கு. என்ன புரிதல்னா, சிலுவையை சுமந்தன் வானா ரெண்டு விஷயம் இருக்கு. நான் ஒண்ணு சொல்லி வரேன். ஒண்ணு கிறிஸ்துவோட வழிகளை நீங்க வரும்போது உங்களுக்கு அநேக விதமான உலகத்து பூர்வமாக இடரல் வரும். நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த இடரல்ல மாட்டாதீங்கன்றார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப சமீபத்துல நிறைய பேர் பேசும்போது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல மாட்டாங்க. சில பேர் யூடியூப்ல வரும்போது கேட்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியும் என்ன சிக்கல மாட்டாங்கன்னா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையோட ஒரு உதாரணம். ஒரு பிரதர் பேசுறாரு. சொல்றாரு, பிரதர் நான் ஒரு கவர்மெண்ட் கிட்ட போய் ஒரு வேலை, அவங்க கிட்ட ஒரு வேலை நடக்கணும். அந்த வேலை நடந்தா தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆகாரம். இல்ல என்ன கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது. ஆனா அந்த வேலை நடக்கணும்னா நான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இவனை கொடுக்கறது சரியா தவறா? தவறு. லஞ்சம் கொடுக்கலாம் என்ன நடக்கும்? இதான் சிலுவை தூக்கி மாட்டார். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படு. உனக்கு சாப்பாடே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, என்ன பண்ணாத, இந்த வழிகள் போவாத. இது கஷ்டமா சுலபமா? புரிச்சா? நம்ம தூக்குறதுனால வர கஷ்டம் நினைக்காதீங்க. நம்ம நீதியை செய்யறதுனால இந்த உலகம் நம்மளை பகைக்கும். அதுதான் அந்த வழிக்கான அர்த்தம். அப்போ இந்த வழியில வான்னு சொல்லி கூப்பிடுறாராம். ஆனா நகோமி என்ன சொல்லியாச்சு? நீ வந்தினா வழி எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். கிறிஸ்துவில தான் சொல்றாரு, நீ வந்தினா கஷ்டமா தான் இருக்கும். இன்னும் ஒரு உச்சகட்டத்துக்கு போனா இயேசு கிறிஸ்து வேற மாதிரி பேசுவார். அடுத்த வசனத்துல வாசிக்கலாம் பாருங்களே. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இதோ ஒரு வசனம் தான். எனக்கு நீ சீசனா இருக்கணுமா? நீ என்ன பண்றாரு? என்னை காட்டிலும் யாரையுமே அதிகமாக நேசிக்காதேன்னு சொல்லிட்டார்.